வெல்கம் டு டாக்டர் அச்சீவர்ஸ். நம்ம லாஸ்டா பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷனை ஒரு சீரீஸா பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அது ஃபுல்லாமே தொகுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ பேசிக்ல இருந்து ஓகேங்களா, ஒன்மே பேசிக்ல இருந்து இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, the HCF அப்படின்னு சொல்லிட்டு 598 and 874 அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ்ல மீப்பெரு பொதுவகு எண் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், மீப்பெரு பொதுவகுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா மீப்போவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மீப்போவா, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசிடி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிதானே? ஸோ ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒரே தான். கிளியரா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல ஹெச்சிஎஃப் கேட்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடிய நம்பர், ரெண்டு நம்பர்லயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னது? ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? சப்போ ரெண்டு நம்பரையும் ஒரு நம்பர் வகுக்கணும், அதுதான் என்னது? ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் நம்பர் பண்ணீங்களா? ஸோ 598,874. சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வாய்ப்பாடுகள்ல இருந்து போலாம் பெட்டர். ஏன்னா இப்போ பகியனை எடுத்தீங்கன்னா சம்டைம் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ 4, 6, 8 எடுத்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா சம்டைம் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பகாயனை எடுத்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டு நான் 2ஆல டிவைட் பண்ணலாமா? ஓகே, நான் 2ஆல டிவைட் பண்றேன். பாருங்க, இதுல 2 2 4, மீதி 1, 9 2 18, மீதி 1, 9 2 18. வேற இதை அடிக்கலாமா? பாருங்க, 2 2 சரி, 4 2 8, இது 3 2 6, மீதி 1, 7 2 14. ஓகே ஓகே. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இது ரெண்டு காமனா பார்த்தா நம்மளுக்கு அடுத்து 23ஆல வகுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஏன்னா அடுத்து வேற நம்பர்ல காமனா அடிக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? 23ஆல நான் டிவைட் பண்றேன். ஏன்னா வேற நம்பர் பார்த்தா, ஏன்னா 23 பகாயம் தான். ஓகேங்களா? வேற 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி பார்க்கும்போது இல்ல, எந்த நம்பரால வகுக்காது. அதிகபட்சம் 23ஆல வகுப்பு. இப்போ பாருங்க, இதுல எத்தனை 23 இருக்கும்? ஒரு 23, 23, மீதி 6. இப்போ 3 23, 69. இதுல 2 23 இருக்குமா? 2 23 46 போயிடும். சரிதானே? ஓகே. அப்போ ஒரு 23 23. ஓகேண்ணா? ஓகே. மீதி எவ்வளவு இருக்கும்? 23ல 43 போச்சுன்னா 17 இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 17 வரும். சரிங்களா? சோ இப்போ 17ல எத்தனை 23 இருக்குன்னு பாருங்க. ஓ 177 இருக்குமா? இங்க லாஸ்ட் டிஜிட் 3, இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன? 7. 3 எதால பெருக்குனா 7ல முடியும்னு பார்க்கணும். சரிங்களா? 3 9ஆல பெருக்குனா 7ல முடியும். சரிதானே? அப்போ 23 9ஆல பெருக்கி பாருங்க. 23 9ஆல பெருக்கி பாருங்க. 177. சரிங்களா? சாரி, சம் மிஸ்டேக். ஒரு 23 23, மீதி பார்த்தோன்னா நம்மளுக்கு 23 மீதி 20 இருக்கும். சரி 207. ஓகேங்களா? அப்போ 23 9ஆல பெருக்கி பாருங்க, 207 வரும். சரிதானே? ஓகேவா? அப்போ இது பார்த்தோன்னா 9 வரும். 9 மாதிரி இருக்கும். வேற 13 19 அடிக்க முடியுமா? காமனா அடிக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப்ன்றது சைடில் இருக்க நம்பர் மட்டும் தான் இருக்கணும், கீழே இருக்க நம்பர் நம்ம பிரிக்க கூடாது. கிளியருங்களா? ஓகே. அப்போ 2 2 × 23 எவ்வளோனா நமக்கு 46. இந்த நம்பர் நம்ம பெருக்கிற கூடாது, எல்சிஎம் மட்டும் தான் இதையும் சேர்த்து பெருக்கணும். ஓகேவா? அப்போ 46 தான் இதோட ஹெச்சிஎஃப். கிளியருங்களா? ஓகே. இதோட பேசிக் கொஸ்டின்ஸ் தான், இருந்தாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 108 360 408. இதோட ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. சரிதானே? ஓகே. நமக்கு சின்ன சின்ன வாய்ப்பாடு நம்ம போனால் இங்க எழுதுறேன். 108, 360, 408. சரிங்களா? ஓகே. சம்டைம் என்னன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிடுவீங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா மீப்பெரு பொது வகை என்ன? ஏன்னா இப்போ மீப்போவாடா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து மீப்பெரு பொது வகை எக்ஸ்பெண்டரா இருக்கு தெரியாம விட்டுருவீங்க. மீச்சிமா மீப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்பெண்டரா கொடுக்கும் பொழுது இதுல வந்து பார்த்தோன்னா மீப்பெரு பொது வகைன்னு சொல்லுவாங்க, மீப்பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. அது எல்சிஎம் ஆயிடும். ஓகேங்களா? மீச்சிமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன இருக்கு? மீப்போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் வரும். மீப்போக்கான்றது ஹெச்சிஎஃப், மீப்போவான்றது ஹெச்சிஎஃப். ஸோ அதனால நீங்க தமிழ்ல மட்டும் இந்த வார்த்தைகளை பார்க்காதீங்க, ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப் தெரியாம மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால இங்கிலீஷ்ல பாத்துங்க. இங்கிலீஷ்னா கரெக்டா ஒரே ஒரு தான்,
எல்சிஎம்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப், அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. தமிழில் தான் 2-3 மீனிங் வரும். ஓகேனா? ஸோ அதனால இங்கிலீஷில் பார்த்துங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். சரிதானே? ஓகே, நான் மறுபடியும் வைக்கிறேன். எதுக்கு 108 360 408 எல்லாத்தையும் 2ஆல் அடிக்கலாங்களா? நான் 2ஆல் அடிக்கலாம். 5 2 10 4 2 8. சரிதானே? இதுல பார்த்தோன்னா 1 2 மீதி 1 8 2 16 இங்கு 0. அடுத்து 2 2 4 20 4 2 8. மறுபடியும் நம்ம 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கிறேன் பாருங்க. 2ஆல் அடிச்சா இங்க 2. இதுல எத்தனை 2? 27 2 54. 9 2 18 0 ஆயிடும், 90 ஆயிடும். இதுல 10 2 20 2 4. அடுத்து எதாவது அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாமா? அடிக்க முடியாது. ஏன்னா இது 2ஆல் அடிக்கலாம், இது 2ஆல் அடிக்கலாம். அடுத்து பார்த்தா 3ஆல் அடிக்கலாம். ஓகேண்ணா? ஸோ டிவிசிபிள் ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். 3ஆல் வகுப்படணும் அப்படின்னா அந்த டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணா வர ஆன்சர் 3 மடங்கு இருக்கும். இப்போ பாருங்க 2 + 7 9, 9 + 0 9, 1 + 2 3. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு 3ஆல் வகுப்பட மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா இதை நம்ம 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுப்புனா 93 27. சரிங்களா? இதுல 30 3 90. இதுல 3 9 மீதி 1 4 3 12. சரிண்ணா? வேற எதாவது அடிக்கலாம்? இதை 2ஆல் அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாம், இதை 2ஆல் அடிக்க முடியாது. அடுத்து 3ஆல் அடிக்க முடியாது. ஓகேங்களா? 4 5 மற்ற நம்பரை எல்லாம் அடிக்க முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப்னா காமனா மட்டும் தான் அடிக்கணும். காமனா இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். சரிதானே? ஓகே, இப்போ சைடில் இருக்க நம்பர் மட்டும் பெருக்கலாம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹெச்சிஎஃப் கிடைக்கும். அப்போ 2 × 2 4, 4 × 3 12. ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு சி அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுக்கும் ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மீ போவா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா மீ பொக்கா அப்படின்னு கூட கொடுப்பாங்க, காரணி அப்படின்னு கொடுப்பாங்க சம்டைம். ஓகேண்ணா? அதெல்லாம் நீங்க பார்த்து, அதனாலதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சொல்றேன். சரிங்களா? ஓகே, இதை ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. சரிங்களா? எது அதுக்கு 924 105 525. சரிங்களா? இதை எதால் அடிக்கலாம் நம்ம பார்ப்போம். பாருங்க, இது 2 5ஆல் அடிக்கலாம், இது 5ஆல் அடிக்க முடியாது. இதை 2ஆல் அடிக்கலாம், இது 2 2ஆல் அடிக்க முடியாது. 3ஆல் அடிக்கலாமான்னு செக் பண்ணி பார்ப்போம். 3ஆல் வகுப்புறதுக்கு நான் என்ன சொன்னேன்? டிஜிட்டல் நம்ம ஆட் பண்ணா வர ஆன்சர் 3 மடங்கா இருக்கும். ஓகேண்ணா? பாருங்க 9 + 2 11, 11 + 4 15, 15 3ஆல் வகுப்படுமா? ஓகேரா? ஓகே, பாருங்க 1 + 5 6, 6 3ஆல் வகுப்படும். சரிங்களா? அப்போ இது 5 + 2 7, 7 + 5 12, 12 என்ன ஆகும்? 3ஆல் வகுப்படும். அப்போ 3 நம்பருமே 3ஆல் வகுப்படும். அதனால நினைக்கிறேன் 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3ஆல் அடிக்கிறேன். பாருங்க 3 3 9. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா 30 3 90 எடுத்துக்கலாமா? 30 3 90, மீதி அளவு 2 24000. இப்ப 3 24. இதுல 10ல 3 9 மீதி 1 5 3 15. 5ல பார்த்தா 1 3 3 மீதி 2 7 3 21 மீதி 1 5 3 15. வேற எதால அடிக்கலாம்? இத பாருங்க, வேற எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? கண்டிப்பா இது 2 கூட்டினா 11 வரும். 3ஆல் அடிக்க முடியாது. இது 2 கூட்டினா 8 அடிக்க முடியாது. ஸோ அதனால 3ஆல் அடிக்க முடியாது. 5ஆல் 2 அடிக்கலாம், ஆனால் இது அடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ கண்டிப்பா ஏதோ பகா நம்பரால தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வேற 7ஆல் அடிச்சு பாருங்க. கண்டிப்பா இது 7ஆல் வகுப்படும். இதுவும் 7ஆல் வகுப்படும். இது என்னது? 308 7ஆல் வகுப்படும். சரி, நான் 7ஆல் அடிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதுல பார்த்தோன்னா IL 35000, 4 7 28. ஓகேண்ணா? 4 7 28 மீதி 2 4 7 28. இதுல IL 35, இதுல ஈரேல் 14 மீதி அளவு 3 IL 35. வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. இது 5ஆல் அடிக்கலாம், இது 5ஆல் அடிக்க முடியாது. வேற எந்த நம்பராலும் அடிக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ சைடு இருக்க நம்பர் மட்டும் பெருக்கினாலே போதுமா? ஓகேண்ணா? அப்போ 3 × 7 21. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஏ அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த HCF ஆஃப் 135225. சரிங்களா? இதோட பார்த்தோன்னா மீப்பர் பொது வகுத்தி. இதுல பார்த்தீங்கன்னா வகுத்தியும் கொடுத்துருக்காங்களா? ஸோ வகையன் கொடுப்பாங்க, வகுத்தியும் கொடுப்பாங்க, காரணியும் கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கங்க, மீத பார்க்காம இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல பார்த்தா தான் உங்களுக்கு பெட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ இது 2க்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். இது 135 225. இது 2 கண்டிப்பா 5ஆல் அடிக்கலாம். நான் 5 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 5 10 மீதி 3 7 5 35. அடுத்து 4 5 20 மீதி 2 5 25. வேற ஏதாவது அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாமா? பாருங்க 2 7 3 4 2 7 9 4 5 9 ரெண்டுமே என்ன 3ஆல வகுப்படும். கிளியரா? அப்போ 3 அடிக்கிறேன். 93 27. இதுல 15 3 45. சரிண்ணா? அடுத்த 3ஆல் அடிக்கலாம். 3 9 5 15. இப்போ 3 5 காமனா பொதுவாக அடிக்க முடியாது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அப்போ HCF கேட்டதால சைடு இருக்க நம்பர் மட்டும் பெருக்கிறோம். சரிங்களா? 3 9 9 × 5 45. அப்போ HCF பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுல A அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுல 4 டிஜிட்ல கொடுத்துருக்காங்க HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துறாங்க? 2923 3239. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிப்போம். இது ஃபர்ஸ்ட் 3ஆல வகுப்படுதா வேற நம்பரால் எது வகுப்படுதா நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, பாருங்க. இது 3 5 எதாலையும் வகுப்பட 3ஆல வகுப்படுனா 11. 2 கொடுங்க 11 11 + 2 13 13 + 3 16 16 3ஆல வகுப்படாது. ஓகேனா? இப்போ 3ஆல வகுப்படாது 5ஆல வகுப்படாது. அப்ப கண்டிப்பா இது ஒரு பகா எண்ணால தான் கண்டிப்பா வகுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 டிஜிட் நம்பர் கொடுத்தாலே கண்டிப்பா அது பகா எண்ணுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ 37ஆல வகுத்து பாருங்க. ஏதாவது ஒரு நம்பரை 37ஆல வகுத்து பாருங்க. வகுப்படாது. ஓகேனா? 47ஆலையும் வகுப்பாங்க. ஏன்னா 47 பகா எண் தான். 47ஆலையும் வகுத்து பாருங்க. ஏதோ ஒரு நம்பரை மட்டும் வச்சு வகுத்து பாருங்க. சரிங்களா? ஓகே, வகுப்புக்கு வாய்ப்பு இல்லை. 73ஆலையும் வகுத்து பாருங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே பகா எண்ணால மட்டும் தான் வகுப்படக்கூடிய நம்பரா இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ அதிகபட்சமா 79ஆல வகுத்து பாருங்க. கண்டிப்பா இது வகுப்படும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது பார்த்ததுமே தெரியும். 5ஆல வகுப்படாது 3ஆல கூட சின்ன நம்பர் எதுவுமே வகுப்படல. அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன் நான் பாக்குறேன். எல்லாமே என்னது? பகா எண்ணா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பகா எண்ணால வகுப்படுது. அப்ப கண்டிப்பா இந்த 4 ஆப்ஷன்ல 4 நம்பர் வந்து ஏதோ ஒரு இப்போ 37 ஆச்சு ஒரு நம்பர் மட்டும் வகுத்து பாருங்க. 47 வச்சு ஒரு நம்பர் மட்டும் வகுத்து பாருங்க. 73 வச்சு ஒரு நம்பர் மட்டும் வகுத்து பாருங்க. 79 வச்சு ஒரு நம்பர் வகுத்து பாருங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் ஒண்ணுல வகுப்படும். அப்ப 79 தான் இது ரெண்டுமே கரெக்டா வகுக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 79. ஏன்னா ஒவ்வொரு தான் நீங்க பண்ணாதான் என்ன ரொம்ப டிலே பண்ணிடவும் கூடாது. சரிங்களா? யோசித்து டிவைட் பண்றதுல கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஸோ அதனால ஒன்னால எடுத்து கொஞ்சம் குயிக்காக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் தமிழ் இருக்கு. அடுத்து ஃபைண்ட் த HCF ஆஃப். சரிங்களா? HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ 108 இங்க எழுதுறேன். 108 288 360. சில சின்ன நம்பரா எடுங்க. ஏன்னா பெரிய நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரது வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன நம்பரா எடுங்க. நான் 2ஆல் அடிக்கிறேன். 2 10 4 2 8. சரிங்களா? இதுல பாருங்க ஓர் 2 4 2 8 4 2 8. இதுல ஓர் 2 மீதி 1 8 2 16 இது 0. மறுபடியும் என்ன பண்ணலாம்? நம்ம 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடிச்சுனா 27 2 54. சரிங்களா? வேலை 6 2 12 7 2 14 7 2 14 2 4. இதுல 9 2 18 இது 0. அடுத்து 2ஆல் அடிக்க முடியுமா? இது 2 2ஆல் அடிக்கலாம். இது 2ஆல் அடிக்க முடியாது. அடுத்து 3ஆல் அடிக்க முடியுமா பாருங்க. இது 2 கூட்டினா 9. இது 2 கூட்டினா 9. இது 2 கூட்டினா 9. கண்டிப்பா 3ஆல் அடிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ 3ஆல் அடிச்சுனா 93 27. இதுல 2 3 6 மீதி அளவு 1 4 3 12. அடுத்து இது 3 3 9 0. மறுபடியும் என்னலாம் 3ஆல் அடிக்கலாம். சரிண்ணா பாருங்க. இல்ல உங்களுக்கு கரெக்டா என்னால அடிக்க முடியும் சார் அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. இங்கே டைரக்டா 9ஆல் அடிச்சிடலாம். சரிதானே? உங்களுக்கு முடியல அப்படின்ற போல என்ன பண்ண சின்ன நம்பர் எடுத்தா எனக்கு மிஸ்டேக் வராது. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இல்ல பாருங்க, இதுல 3 3 9, இதுல 8 3 24, இதுல 10 3 30. வேற எதுக்கு பொதுவா அடிக்க முடியுமா? இது 2ஆல் அடிக்கலாம். இது அடிக்க முடியாது. ஓகேண்ணே? அப்ப எதுவுமே பொதுவா அடிக்க முடியாது. அப்ப நம்மலாம் சைடு இருக்க நம்பரை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா போதும். சரிண்ணா? 2 2 4 4 4 × 3 12 12 × 3 36. ஸோ ஆன்சர் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் தான் சொன்னேன் தமிழ்ல பாத்தீங்கன்னா மீ பெரு பொது காரணின்னு கொடுத்துருக்காங்களா? சரிங்களா? காரணினா இங்கிலீஷ்ல ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. ஸோ அதனால தான் நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. மீ போவாண்டுவாங்க, மீ போக்காண்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல வந்து 2 3 வார்த்தையில கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஒரு கரெக்டா கொடுத்துருப்பாங்க. பாருங்க HCF. ஓகே தானே? ஓகே, அதனால தான் இங்கிலீஷ்ல பாருங்க நான் சொல்றேன் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஓகே, இது பார்த்தா 90 150 225. இதுக்கு HCF கண்டுபிடிக்க பார்ப்போம். சரிங்களா? இங்க இல்ல 90 150 225. இதை பார்த்தும் சொல்லலாம். எல்லாத்தையுமே 5ஆல் அடிக்கலாம். சரிதானே? இது 5ஆல் அடிச்சுனா அதுல பாருங்க ஓரஞ்சு 5 மீதி 4 8 5 40. இதுல 3 15 0 0. இதுல 4 5 20 மீதி 2 5 25. மறுபடியும் என்னதான் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்க முடியும். ஏன்னா இது 2 5ஆல் அடிக்கலாம். இது 5ஆல் அடிக்க முடியாது. அப்போ 1 + 8 9. 3 3 தான். இது 2 கூட்டினா 9. அப்ப கண்டிப்பா இது 3ஆல் வகுப்படும். ஓகே, நான் 3ஆல் அடிக்கிறேன். 6 3 18 10 3 30. இதுல 15 3 45. வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க?
எதுவும் அடிக்கிற வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 2 2ஆல் அடிக்கலாம், 2 5ஆல் அடிக்கலாம். சில 3மே காமனாக வகுப்புற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். சைல்டுக்கு நம்பர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் அது HCF. அப்போ 5 × 3 எவ்வளோ கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். HCF ஆஃப் 3556 3444. சரிங்களா? ஓகே, இப்போ சின்ன சின்ன நம்பர் தான் பண்ணுவோம். 3556, 3444. கண்டிப்பா இது 2 2ஆல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா இது பகுதியில் வரும். ஓகேனா? 2ஆல் அடிக்கிறேன். 2 மீதி 1, 7 2 14 மீதி 1, 7 2 14 மீதி 1, 8 2 16. சரிதானே? ஓகே, அடுத்து இங்க பார்ப்போம். 2 மீதி 1, 7 2 14 2 4 2 4. மறுபடியும் நம்ம 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடிக்கலாம். 8 2 16 மீதி 1, 8 2 16 மீதி 1, 9 2 18. அடுத்து இங்க அடிச்சுனா நம்மளுக்கு 8 2 16 மீதி 1, 6 2 12 1 2. அடுத்து எதாவது அடிக்க முடியும் பாருங்க. சரிங்களா? ஓகே, வேற 3ஆல் அடிக்கிறான்னு செக் பண்ணி பார்ப்போம். 8 8 16 16 + 9 25 25 3ஆல் வகுப்படாது. அப்போ இதுவும் கண்டிப்பா வாய்ப்பில்லை. 9 9 6 15. இது கண்டிப்பா 3ஆல் கூடும். இது 3ஆல் வகுப்படாது. HCFனா எனக்கு பொதுவாக வகுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து 5ஆல் வகுப்படுமான்னு பாருங்க, இல்லை. அடுத்து 7ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா பகாயனை எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7ஆல் வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 7ஆல் வகுப்படும். பாருங்க, நான் 7 அடிக்கிறேன். இல்லை 1 7 7 மீதி 1, 7 14. சரிங்களா? மீதி 4, 7 49. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து இதில் 1 7 மீதி 1, 7 14 மீதி 2, 3 21. வேற எதாவது அடிக்க முடியுமா பாருங்க. வேற எதுவும் இது காமனாக அடிக்க முடியுமா? முடியாதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானே? அப்போ சைல்டு இருக்க நம்பர் மட்டும் கரெக்டாக என்ன கிடைக்கும், HCF கிடைக்கும். அப்போ 2 × 2 4, 4 × 7 28. ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்சர் ஏ அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்து நான் கொடுக்குறேன் HCF ஆஃப். அதே HCF தான் இருக்காங்க. 513 1134. இது ரெண்டுமே இது 2ஆல் அடிக்கலாம், இது 2ஆல் அடிக்க முடியாது. ஓகேண்ணா? வேற எதாவது அடிக்கலாம்னு பாருங்க. 2க்கு அடுத்து 3 எடுத்து பாருங்க. 3னா என்ன, டிஜிட்ல ஆட் பண்ணி பாருங்க. 3 மடங்கு வருதான்னு பாருங்க. 5 + 1 6, 6 3 9. கண்டிப்பா அது 3ஆல் வகுப்படும். இது வருதான்னு பார்ப்போம். 1 × 1 + 1 2, 2 + 3 5, 5 + 4 9. ஸோ இது கண்டிப்பா என்ன, இதுவும் 3ஆல் வகுப்படும். 3 எடுத்துப்போம். ஓகேவா? நான் 3 அடிக்கிறேன். 1 3 3 மீதி 2, 7 3 21. அப்புறம் 1 3 3. சரிங்களா? இதுல 11 எடுத்துக்கிறேன். 3 3 9 மீதி 2, 7 3 21 மீதி அளவு 2, 8 3 24. மறுபடியும் எதாவது பண்ணலாம். 3ஆல் வகுப்படுதான் செக் பண்ணி பார்ப்போம். 1 + 7 8, 8 1 9. கண்டிப்பா இது 3ஆல் வகுப்படுது. இது 10 10 8 18. கண்டிப்பா இதுவும் 3ஆல் வகுப்படும். 18 3ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பா நான் 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ 17 இருக்கு. IL 35. சரி சரி. I 3 15 மீதி 2. வேற ஏதாவது அடிக்கலாம். 7 3 21. அடுத்து 1 3 3 2 3 6 மீதி 2, 2 3 6 மீதி 1, 6 3 18. அடுத்து மறுபடியும் இது 3ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணி பாருங்க. 5 7 12. கண்டிப்பா 12 3ஆல் வகுப்படும். 1 + 2 3, 3 3 + 6 9. கண்டிப்பா இது 2 3ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பா என்ன, மறுபடியும் ஒரு 3 எடுத்துக்கலாம். சரிதானே? பாருங்க, 1 3 3 மீதி 2, 9 3 27. இல்ல இதுல 4 3 12, 2 3 6. வேற பாருங்க, எது அடிக்க முடியுமா? 19 42. இது 2 பார்த்தா பொதுவாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், சைடுக்கு நம்பர் மட்டும் பெருக்கினாலே நம்மளுக்கு HCF கிடைக்கும். 3 × 3 9, 9 3 3 27. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த HCF ஆஃப் 225 and 450. பிரைம் ஃபேக்டர் ஃபேக்டரேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் HCFனா HCF கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? அதாவது பகா காரணி முறையில், பிரைம் தான் அந்த பகாயனு, ஃபேக்டரேஷன் காரணி. ஓகே, பகா காரணி முறையில கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு எந்த முறையிலும் கண்டுபிடிக்கலாம், நம்மள்கிட்ட வேணா ஆன்சர் தான். ஸோ அதனால எப்பயும் போல நம்ம பண்ற வழியில பண்ணிக்கலாம். சரி சரி, இப்போ என்ன இருக்கு, நம்பர் 225 450. சரிங்களா? 225 450. இது ரெண்டையும் பார்த்தா நமக்கு என்ன பண்ணலாம், 5ஆல் அடிக்கலாம். சரி, நான் 5ஆல் அடிக்கிறேன். 4 5 20 மீதி 2, 5 25. சரிங்களா? ஓகே, இது 5ஆல் அடிக்கலாம். 9 5 45, இந்த 0.
மறுபடியும் 5 அடிக்கலாமா? அடிக்கலாம். 5 அடிச்சுன்னா 9 5 45. இது 5 ஓரஞ்சு 5 மீதி 1 8 5 சரி ஓரஞ்சு 5 மீதி 4 8 5 40. அடுத்த நாள்லாம் இது ரெண்டையும் 9 அடிக்கலாம். ரெண்டுமே பொதுவாக அடிக்கிறதா நீங்க பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். உங்களால் முடியும்னா அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 3 9 6 3 18. மறுபடியும் 3 அடிக்கலாமா? 1 3 3 2 3. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நானும் சைடுக்கு நம்பர் பிரிக்கிறோம். 5 5 25. சரிங்களா? 25 3 75. 75 3 125. சரிதானே? ஓகேவா? சரி 225. சரி ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. சரி இந்த மாதிரி மாடல் தான் அடிக்கடி கேட்கறாங்க. இதுல அந்த பவர்ல வச்சு அடிக்கடி கேட்கறது எல்சிஎம் கேட்பாங்க. இதே மாடல்ல இதே வச்சு ஹெச்சிஎஃப் கேட்பாங்க பவர்ல வச்சு. சரிங்களா? ஸோ பவர்ல வச்சு நல்லா நீங்க இதுக்கு ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கேட்டுறதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்கறாங்களா எல்சிஎம் கேட்கறாங்கன்னு பாருங்க. சரி ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்கு. அதாவது ஹையஸ்டா இருக்கணும், பொதுவாகவும் இருக்கணும், அது ஒரு காரணியாகவும் இருக்கணும். சரிங்களா? அப்போ இது மூணுலயும் பொதுவா எது இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்போ மூணுலயும் பொதுவானா இந்த அதாவது பவரை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் பாருங்க, அடிமானத்தை மட்டும் பாருங்க, பவர் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இங்க இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க 2. அப்ப நான் 2 எழுதிப்பேன். ஓகேங்களா? அடுத்து இன்ட்டு இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 3 இல்ல. அப்போ 3 எழுதக்கூடாது. ஓகேங்களா? காமனா இருக்கிறத மட்டும் தான் எழுத போறோம். ஓகே. அடுத்து இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப 5 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வேற இங்க 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அப்ப என்ன 7 எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்றீங்க? பொதுவா இருக்கக்கூடிய நம்பரா இருக்கணும். அதே மாதிரி பவர் வந்து குறைவான அடுக்கா இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம 2 எழுதணுமா? 2ல குறைவான அடுக்கு எங்க இருக்கு நம்ம பாருங்க. பாருங்க அங்க 2 கியூப், இங்க 2 ஸ்கொயர், இங்க என்னது 2 கியூப். அப்போ கியூப் பெருசா ஸ்கொயர் பெருசான்னு பார்த்தா கியூப் தான் பெரியது. ஆனா இதுல என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப்னா சின்ன பவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 2லயுமே 3லயுமே பொதுவா இருக்கிறது ஸ்கொயர் மட்டும்தான். புரியுதுண்ணா உங்களுக்கு? ஏன்னா 2 கியூப் எப்படி எழுதலாம் பாருங்க. 2 கியூப்ப எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 1 எழுதலாமா? ஓகேண்ணா? இந்த 2 கியூப் அதே மாதிரி எழுதலாமா? 2 கியூப் எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 1 எழுதலாம். இது என்னது? இங்க 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் தான். இப்போ பொதுவா இருக்கிறது எது பாருங்க? மூணுமே என்னது? 2 ஸ்கொயர் மட்டும் தான் பொதுவா இருக்கும். ஸோ அதனால ஹெச்சிஎஃப்னா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா பொதுவா இருக்கிற நம்பர் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் பொதுவா இருக்கிற நம்பர்ல குறைவான அடுக்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 2ல குறைவான அடுக்கு தான் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ 2 ஸ்கொயர். அடுத்து 5 இருக்கு. 5ல குறைவான அடுக்கு பார்த்தோன்னா இங்க 5 கியூப் இருக்கு, இங்க 5 ஸ்கொயர் இருக்கு, இங்க 5 பவர் 1. அப்ப என்ன? 5 பவர் 1. அப்போ 5 மட்டும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க 7 ஸ்கொயர், இங்க 7 ஸ்கொயர், இங்க 7 பவர் 6, இங்க 7 பவர் 4. எது குறைவான அடுக்கு? 7 ஸ்கொயர். சரிதானே? ஓகே. இப்போ நம்ம பெருக்கிறோம். இது இப்படியே வச்சிட்டாலும் இப்படியே ஆன்சர் நம்ம எழுதிடலாம். கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா இந்த மாதிரி பெருக்கி வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 ஸ்கொயர் அளவு 4 இன்ட்டு 5 அளவு 5 பவர் 1 5, 7 ஸ்கொயர்ன்றது 41. சரி அப்போ 4 5 20, 20 இன்ட்டு 49 980. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாடல் இன்னொரு கொஸ்டின் இருக்காங்க. சரி ஹெச்சிஎஃப். சரி இப்போ ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்கேன்? பொதுவான நம்பரை மட்டும் நம்ம எழுத போகிறோம். கிளியருங்களா? ஸோ பொதுவான நம்பர் இங்கே 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சரி அப்போ நான் 2 எழுதிட்டாங்க இன்ட்டு அடுத்து 3 மூணுலையுமே இருக்கான்னு பார்ப்போம். இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ 3 எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. இங்க 5 எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க 7 மட்டும் தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுலயுமே 7 இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? 7 எழுதக்கூடாது. கிளியர் தானே? ஏன்னா பொதுவாக இருந்தா தான் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து 2ல குறைவான அடுக்கு எது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க 2 கியூப், இங்க என்னது 2 ஸ்கொயர், இங்க 2 பவர் 4. சரிதானே? ஓகே. அப்ப என்ன எழுதலாம்? ஸ்கொயர் தான் நம்ம எழுதிக்கணும். ஏன்னா குறைவான அடுக்கு தான். இப்போ 3ல பார்ப்போம். 3ல பார்த்தோம்னா எனக்கு 2 ஸ்கொயர், இங்க 3 சரி 3 ஸ்கொயர் 3 கியூப், இங்க 3. அப்ப எதாவது இருக்கணும் 3 தான் எடுத்துக்கணும். 3 பவர் 1. ஓகேங்களா? 3 எடுத்துட்டு அடுத்து இப்போ 5ல நான் பார்த்தேன். 5ல பார்த்தீங்கன்னா இங்க வெறும் 5 மட்டும் தான். இங்க 5 ஸ்கொயர், இங்க 5 கியூப். அப்ப இது 5 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 5. ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதிக்கலாமா? 2 ஸ்கொயர் அளவு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இப்போ 4 3 12, 12 5 60.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது 60 டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் அதே மாதிரி மாடல் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டுருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன சொன்னேன், காமனாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம 2 எழுத வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. சரிங்களா? 3 3 3. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 எழுதிக்கலாம். 8. அடுத்து எனக்கு 5 இருக்குங்க, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 5 எழுதிக்கலாம். இன்ட்டு 7. 7 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 11 மட்டும் இருக்கு, இதில் ரெண்டுலையுமே 11 இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே, வேற இப்போ 3ல குறைவாக நடக்குது பாருங்க, இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 கியூப், இங்கே வெறும் 3. அப்போ 3 மட்டும்தான். 5ல குறைவாக நடக்கு, இங்கே 5 கியூப், 5 ஸ்கொயர், இங்கே 5 மட்டும்தான். 7ல குறைவாக நடக்கு, இங்கே 7, இங்கே 7 ஸ்கொயர், இங்கே 7. அப்போ 7 மட்டும் தான் நம்ம எழுதிக்கிறோம். இல்லை இதை மல்டிபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர். சரிதானே? இப்போ 3 15 15 7 105. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுவும் பவர்ல கொடுத்துருக்காங்க, பட் அது இதை கொடுத்தாங்க, இது பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இது ரெண்டுமே அடுக்கில் கொடுத்துட்டு இது இது இதில் அடுக்கில் கொடுத்து இதில் வந்து பார்த்தோன்னா 15 அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அது எதாவது அடுக்கில் மாற்ற முடியுமா நம்ம பார்ப்போம். மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானே? ஓகே, அப்போன்றப்போ இது எல்லாமே சிங்கிளாக தான் கொடுத்துருவாங்க, சிங்கிள் டிஜிட்லேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கியூப் பண்ணிடுவோம். சரி, கியூப் பண்ணால் ரொம்ப ஈஸி. அப்போ 2 கியூப் அளவு 8, இங்கே 3 ஸ்கொயர் அளவு 9, அடுத்து 4க்கு 4னு 4 தான், 5 ஸ்கொயர் அளவு 25, நெக்ஸ்ட் 15 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் என்ன சொன்னேன், காமனாக இருக்கணும். ஓகேங்களா? காமன் ஃபேக்டர். பாருங்க, எது காமனாக அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ 8 9 4 25 5, 2 5ஆல் அடிக்கலாம், 2 4ஆல் அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாம், இது 3ஆல் அடிக்கலாம். வேற எது காமனாக அடிக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? அப்போ பொதுவாக எதால் அடிக்க முடியும்னா 1ஆல் மட்டும் தான் வகுக்க முடியும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் பொதுவாக வகுக்க முடியலன்னா அதோட பேர் என்னன்னா சார்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? எல்லா நம்பருமே என்னது, ஒரு நம்பரால் வகுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன சொன்னா 3,15 இது பார்த்தா சார்பகு எண், ஏன்னா 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படும். ஓகேங்களா? இன்னொன்று 15,12 இது என்னது, இது சார்பகு எண், ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். சரிதானே? ஓகே, இப்போ நான் 27,25 இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சார்பகா எண். 27 25 ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்போ இது சார்பகா எண். சார்பகா எண் இருந்துச்சுன்னா அதோட ஹெச்சிஎஃப் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேனா? ஏன்னா சார்பகா எண் இருந்துச்சுன்னா இது காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். சரிங்களா? அப்போ சார்பகா எண்ணோட ஹெச்சிஎஃப் என்ன 1. ஏன்னா இது வந்து தியரி பார்ட்டாக கேட்டுருக்காங்க, சார்பகா எண்ணின் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, தியரியாகவும் கேட்பாங்க. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு கிடைச்சதுன்னா சார்பகா எண்ணா கிடைக்குது. இந்த 5 நம்பரும் எந்த நம்பரால் பொதுவாக வகுப்படாது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா 1ஆ இருக்கும். கிளியருங்களா? அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 427 3125 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை என்ன கேட்டாங்க, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. சரி, ஹெச்சிஎஃப் கேட்கும் பொழுது இந்த மாதிரி கொடுத்தாலே அடுக்கில் எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுக்கில் எழுத ட்ரை பண்ண பாருங்க. சரிப்பா, 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு 27 எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். 3125 எப்படி எழுதலாம், அது பெரிய நம்பராக இருக்குது சார், எனக்கு எடுக்க கஷ்டமாக இருக்குது சார், அது பவர் எப்படி எழுதுன்னு தெரியல சார் அப்படின்னா நல்லா பாருங்க, எல்சிஎம் எடுப்போம்ல அதே மாற்றலாம். 125 5ஆல் அடிக்கலாமா, 5ஆல் அடிக்கலாம். சரி, இதில் 6 5 30, மீதி 1 2 5 10, மீதி 2 5 25, மறுபடியும் 5 அடிக்கலாம். 4 5 5, மீதி 1 2 10, மீதி 2 5 25, மறுபடியும் 5 அடிக்கலாம். சரிங்களா? பாருங்க, 2 10, மீதி 2 5 25, மறுபடியும் 5 அடிக்கலாம் 5. சரிங்களா? இப்போ இதில் எத்தனை 5 இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், 5 பவர் 5 எழுதிக்கலாம். சரிங்களா? 5 5 முறை இருக்கு. இப்போ 5 பவர் 5 எழுதிக்கலாம். அப்போ இன்ட்டு 5 பவர் 5. சரிங்களா? ஓகே, இப்போ 8 எப்படி எழுதலாம், 2 கியூப்னு எழுதலாமா. 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. இன்ட்டு 7 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 16 எப்படி எழுதலாம், 2 பவர் 4 எழுதலாமா. ஓகேங்களா? இன்ட்டு 81 எப்படி எழுதலாம், 3 பவர் 4 எழுதலாமா.
இன்ட்டு 5 5 எழுத முடியும், 7 11 11 தான் எழுத முடியும், 49 7 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரி, இப்போ நான் பவரில் இருக்கேன். இப்போ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். HCF என்ன சொன்னேன், காமனாக இருக்க நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிப்போம். இப்போ 2 எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்க, எல்லாத்துலேயுமே இருக்கா. அப்போ 2 இன்ட்டு 3 எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்க, 3 எல்லாத்துலேயுமே 3, 5 எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்க, 5 5 5 5 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 7 இருக்கான்னு பாருங்க, 7 இங்கே 2ல் இருக்கு, இங்கே இல்லை. அடுத்து 11 இதில் மட்டும்தான் இங்கிட்ட இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே. இப்போ அதுல குறைவான அடுக்கு, 2ல் குறைவான அடுக்கு என்ன, இங்க 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4, இது 2 ஸ்கொயர் தான் குறைவான அடுக்கு. இல்ல 3ல் குறைவான அடுக்கு என்ன, 3 கியூப் 3 ஸ்கொயர் 3 பவர் 4, அப்ப எதை எழுதணும், 3 ஸ்கொயர் நம்ம எழுதணும். 5ல் குறைவான அடுக்கு பாருங்க, 5 பவர் 5 5 ஸ்கொயர் 5, எது வெறும் 5 மட்டும்தான். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை வரிக்கலாமா பாருங்க, 2 ஸ்கொயர் எவ்வளவு 4 இன்ட்டு 3 ஸ்கொயர்ன்றது 9 இன்ட்டு 5. இப்போ 4 5 20, 20 இன்ட்டு 9 180. ஸோ இப்போ HCF பார்த்தா 180 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது HCF கேட்டுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம முழு நம்பரை தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, சரியா, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா HCF கேட்கறாங்களா LCM கேட்கறான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, HCF கேட்டாங்கன்னா சரிங்களா, மேலே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க, மேலே HCF, கீழே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க, LCM. சரிங்களா? இதே கொஸ்டினுக்கு LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு LCM, கீழே இருக்கிற நம்பருக்கு HCF. கிளியரா புரியுதுங்களா? எது கேட்குறாங்களோ அது மேலே HCF கேட்டால் HCF மேலே, LCM கீழே, LCM கேட்டால் LCM மேலே, HCF கீழே. எது கேட்குறாங்களோ அது மேலே வச்சுக்கோங்க, மற்றதை கீழே வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்தா என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், HCF மேலே இருக்க நம்பருக்கு HCF, கீழே இருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகே. அப்போ HCF is equal to என்ன சொல்லிருக்கேன், HCF divided by LCM. சரிங்களா? எதுக்கு 2 8 64 10, இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 3 9 81 27, இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். கிளியருங்களா? ஓகே. HCF என்ன சொன்னேன், காமனாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போ இதை பார்த்து நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை அதை பார்த்து நம்ம சொல்லிடலாம். இது 4 நம்பர் ஏதாவது பொதுவாக வகுப்படும் பாருங்க, 2ஆல் மட்டும்தான் பொதுவாக வகுப்படும். ஆமா தானே? இது 2ஆல் வகுப்புனா இது 2ஆல் வகுப்படும், இது 2ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். அடுத்து வேற நம்பரால் வகுப்படுறது வாய்ப்பு இல்லை பொதுவாக. ஓகேண்ணா? அப்போ மேலே இருக்கிற நம்பர் HCF பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது 2. ஓகேடா? இப்போ LCMன்றது பெரிய நம்பரோட மடங்காத்தான் இருக்கும், அதாவது மீச்சிமா அப்படின்னுவாங்க. சரிங்களா? மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மடங்கா இருக்கும். இப்போ 81 பெரிய நம்பர், 81 3ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 81 3இன் மடங்கா தான் இருக்கு. 81 9ஆல் வகுப்படுமா, வகுப்படும். ஓகேண்ணா? 9இன் மடங்கா இருக்கு. 81 27ஆல் வகுப்படுமான்னு பார்த்தோம்னா அதுவும் வகுப்படும். அப்போ 27இன் மடங்கா இருக்கு. கிளியருங்களா? ஓகே. அப்போ இதில் LCM பார்த்தோன்னா 81 தான் அது பொதுவாக எல்லாத்தையும் தான் வகுப்படுது. அப்போ பெரிய நம்பர் தான் இதில் என்னது LCM. அப்போ 81 தான் இதில் LCM. இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, 3 9 81 27, இது எல்லாத்தையும் 3ஆல் வகுக்கலாமா? 3ஆல் வகுத்தா 1 3 3 3 3 9. சரிங்களா? இதில் 2 3 6, மீதி 2 7 3 21. நெக்ஸ்ட் இதில் 9 3 27. LCMனா நல்லா புரிஞ்சுங்க, HCFனா காமனாக மட்டும்தான் வகுப்போம். ஆனால் LCM இது காமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேண்ணா? பாருங்க, இங்கே 1 3 27, இது 3 3ஆல் வகுப்படும், இந்த 1 3ஆல் வகுப்படாது. அப்போ HCFனா இதை ஸ்டாப் பண்ணிப்போம். கிளியர்னா? LCMனா நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் அடுத்த நாள் 3ஆல் வகுக்கலாம். இந்த 3 1 அப்படியே அடிக்குவேன், 1 3 3 9 3 27, இங்கே பார்த்தா 3 3 9, மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? சரிண்ணா? 3 அடிச்சா 1 3 1 1 அப்படியே அடிக்குவேன், 3 3 9 1 3 3. அப்போ வேற எதுவும் பொதுவாக அடிக்க முடியுமா பாருங்க? இல்ல. நல்லா புரிஞ்சுங்க, LCMல ஏதாவது 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வந்துருங்க. சரிங்களா? ஏதாவது 2 நம்பர், 2க்கு மேற்பட்ட நம்பர் இருந்தால் அடிக்கிற மாதிரி தான் கீழே ஸ்டெப் பண்ணணும். ஓகேங்களா? ஒரே ஒரு நம்பர் தான் அடிக்கிற மாதிரி இருக்கனால அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? LCMனா HCF சைடு இருக்க நம்பர் மட்டும் தான் இருக்கும், LCMக்கு சைடு இருக்க நம்பரையும் இருக்கணும், இங்கே கீழே இருக்கிற நம்பரையும் இருக்கணும். அப்போ 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81. அப்போ என்ன கிடைக்குது? LCM 81 கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா HCF 2/81. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? B அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? HCF
அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, தமிழ்லையும் பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. HCF தமிழில் பாருங்க மீப்பெரு பொது வகை எண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. HCF LCM LCM அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நான் என்ன சொன்னேன், பின்னத்தில் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், HCF கேட்டால் மேலே HCF கீழே LCM. சரிதானே? கிளியரா? ஓகே, அப்போ மேலே இருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு? 6 5 10. கீழே இருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கிறேன். எது? 7 14 21. ஓகேவா? ஸோ HCFனா என்ன சொல்லிருக்கேன், காமனாக இருக்கணும், பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போ 6 5 10 இது மூணுமே ஒரே நம்பரால் வகுப்படுமான்னு பார்த்தோம்னா வகுப்படாது. கிளியர் தான்? ஏன் இது சார்பாக எண், 3 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படலைன்னா என்ன சொல்றேன், சார்பாக என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா 6 5 5 10 5 வகுப்படும், 6 வகுப்படாது. சரிதானே? சரி, 5 10 5 வகுப்படும், 6 வகுப்படாது. ஸோ அந்த மாதிரி பொதுவாக வகுப்படலைன்னா அது சார்பாக எண். நம்ம தான் ஸ்டார்டிங்ல சொன்னோம், சார்பாக என்னோட HCF என்ன சொன்னேன், 1 நான் சொன்னேன் நான். அப்போ இது சார்பாக எண், இதோட HCF என்ன, 1. இல்ல LCM என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன், அதாவது மடங்கா இருக்கும். ஓகேனா, பெரிய நம்பரோட மடங்கா இருக்கும். பெரிய நம்பர் இங்க என்ன, 21. சரி, 21 7ஆல வகுப்படும், 14ஆல வகுப்படுமா, வகுப்படாது. ஓகேங்களா? அப்ப 21 அடுத்த மடங்கு பாருங்க 42. 42 7ஆல வகுப்படும், 14ஆலையும் வகுப்படும். கிளியர் தான்? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போடுங்க, 7 14 21. சரிங்களா? ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக பார்த்ததுமே இதான் LCM இதான் HCF சொல்லிடலாம். சரிங்களா? இருந்தாலும் ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிடுங்க. இது 3 7ஆல வகுப்படும். அப்போ 7 1 7 7 7 14 3 21. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது இந்த 2 நம்பரும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டெப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் LCM பொறுத்த வரைக்கும். சரிதானே? ஓகே, இப்போ LCM என்ன சொல்லியிருக்கேன், சைடில் இருக்க நம்பரையும் இருக்கணும், இங்கே கீழே இருக்க நம்பரையும் இருக்கணும். சரிதானே? அப்போ 7 × 14 7 × 2 14 14 × 3 42. ஓகேண்ணா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா கீழே 42. சரிண்ணா? அப்போ ஆன்சர் இங்கே 1/42 ஆன்சர் ஹியர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல அதே மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. பின்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி பாருங்க, என்ன கேட்டாங்க, HCF கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்போ HCF கேட்டா என்ன சொல்லுங்க, மேல HCF எதுக்கு, இந்த நம்பருக்கு HCF. சரிதானே? 1 3 5 7க்கு என்னது 7 9க்கு HCF-ம் 2 4 6 8 10க்கும் LCM கண்டுபிடிக்கணும். 2 4 6 8 10க்கு LCM கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா இது எல்லா நம்பரும் என்னது, பொதுவாக வகுப்படாது, 1ஆல மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது ஒரு சார்பகா எண். சார்பகா எண்ணோட HCF என்ன சொல்லிட்டேன், 1 நான் சொல்லிட்டேன். 1 டிவைடட் பை, இப்போ LCM கண்டுபிடிக்க போகிறோம். LCMனா பெரிய நம்பர் 10. ஸோ இந்த மாதிரி 10 வந்து 2ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படாது, 8ஆல வகுப்படாது. சரியா? அப்போ 2ஆல மட்டும்தான் 10 வகுப்படும். ஓகேனா? அப்படின்றப்போ உங்களுக்கு இதை பார்த்து சொல்லிடலாம் 120. இருந்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க 6 மடங்கு 6 இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா வர ஆன்சர் LCM 6 மடங்கா இருக்கும். சரி, ஏன்னா 3 ஏன்னா இது 3க்குமே, இந்த 4 நம்பருக்குமே 3 நம்பர் சம்பந்தமே இல்லை. இது 1க்கு மட்டும் தான் 3க்கு சம்பந்தப்பட்டது. அப்போ கண்டிப்பா LCM 3 மடங்கா தான் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படி பாத்துக்கோங்க, எவ்வளவு, 2 4 6 8 10. இப்போ 2 அடிக்கலாமா, 1 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10. மறுபடியும் என்ன பண்ணலாம், 2 நம்பர் 2ஆல அடிக்கிற மாதிரி இருக்கா பாருங்க, 2 4 2ஆல அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி 2 நம்பர் இருந்தாலே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் பண்ணிக்கலாம். 2ஆல அடிக்கிறேன், 1 2 3 வகுப்படாது, அப்படியே 3 அப்படியே அடிக்கலாம். 2 4 அடுத்து 5 வகுப்படாது, அப்படி 5 எடுத்துக்கலாம். அடுத்து எதுவும் பொதுவாக வகுப்புற மாதிரி இருக்கா, 2 நம்பர் இருக்கான்னு பாருங்க, இல்ல 3 2 5 பொதுவாக வகுப்படாது. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். LCMனா இந்த நம்பர் பிளஸ் இந்த கீழே இருக்க நம்பரும் பெருக்கணும். ஓகேண்ணா? இப்போ 2 × 2 4 4 × 3 12 12 × 2 24 24 × 5 120. ஸோ அப்போ 1/20. கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா இது HCF தான். சரிண்ணா? HCFனா மேலே இருக்க நம்பருக்கு HCF. சரிண்ணா? இது எதுக்கு, HCF = 2 8 16 10. சரிண்ணா? 2 8 16 10. இது 3 9 81 27. சரிண்ணா? இப்போ பார்த்தோம் சொல்லிடலாம். இப்போ பொதுவாக வகக்கூடிய நம்பர் என்ன, 2 மட்டும்தான். ஓகேண்ணா? இப்போ மேலே நான் இங்கே 2 கிடைக்கும். இதில் பெரிய நம்பர் என்ன, 81. 81 3ஆல் வகுப்படும், 9ஆல வகுப்படும், 27ஆல வகுப்படும். அப்போ LCM பார்த்தோன்னா 81. இப்போ 2/81. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா என்னது, B அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுவும் என்னது ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே,
HCF கேட்டுருக்காங்க. நான் தமிழ்ல பாருங்க மீ போக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீ பொது காரணி அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் இங்கிலீஷ்ல பாருங்க நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல பார்த்தா அந்த HCF கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ மேல இருக்க நம்பர் HCF-ம் கீழே இருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணா? ஸோ அப்போ HCF ஈக்குவல் டு இல்லைன்னா 9 12 18 21 கீழே வந்து பார்த்தோன்னா 10 25 35 40. சரிங்களா? ஓகே. இப்போ 3 பாருங்க. 3 வந்து பொது வயத்தால மட்டும் வகுப்படும், 3ஆல் மட்டும் தான் வகுப்படும். அடுத்து 9ஆல் வகுப்படுறது வாய்ப்பு இருக்கா? இது 2 மட்டும் தான் 9ஆல் வகுப்படும், இது 2 9ஆல் வகுப்படாது. அப்போ பார்த்ததும் சொல்லிடலாம் இதோட HCF என்ன மேலே 3 வரும். சரியா? இப்போ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். சரி சார், இதுல பெரிய நம்பர் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க எடுத்து பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 25 35 40 இது எல்லாத்தையும் 5 அடிக்கலாமா? 2 5 10 5 5 25 7 5 35 8 5 40. மறுபடியும் 2 நம்பர் ஒரே வகுப்பு வர மாதிரி பாருங்க. 2 8 ஒரே நம்பரால் வகுப்படும். அப்ப கண்டிப்பா இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ணி தான் ஆகணும். 2 1 2 5 7 4 2 8. அடுத்து 3 நம்பர்ல எது 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல 5 7 4 எதுவுமே பொதுவாக வகுக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சைடில் இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரும் பெருக்கணும். 5 × 2 அளவு 10 10 × 5 50 50 × 7 350 350 × 4 1400. சரிங்களா? ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி இது பார்த்தோம்னா இதுவும் பின்னத்தில் தான் கொடுத்துருக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்னது HCF. HCF என்ன சொல்லுவோம்? மேலே HCF ஏன்னா 248க்கு HCF-ம் டிவைடட் பை 3921க்கு LCM கண்டுபிடிக்கும். ஸோ HCF என்ன சொன்னேன்? பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர். இது 3க்கு பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 2 டிவைடட் பை LCMன்றது மடங்கு. ஓகே என்ன? ஸோ மடங்குன்னு பார்த்தோன்னா 21 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படாது. கிளியர் தானே? அப்போ 21 அடுத்த மடங்கு 42 42 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படாது. அடுத்து 21 மடங்கு அடுத்த மடங்கு பார்த்தோன்னா 63 63 9ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஓகேண்ணா? அப்படி இல்லைன்னா இதில் போட்டுங்க 3 9 21 சில 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 3 9 7 3 21. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி அடிக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? அடிச்சுக்கணும். அடிக்க முடியலன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்க 9 × 9 3 × 3 9 9 × 7 63. அப்போ கீழே என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? 2/63. ஸோ ஆன்சர் B is correct. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு HCF. சரிங்களா? இதுல பெரிய நம்பரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை பார்த்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதனால நீங்க எழுத்து எழுதியாத்தணும். அப்போ HCFனா 81 229 6561க்கு HCF-ம் 576 288 144க்கு LCM கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? சார் பாருங்க இங்க எழுதிடும் 81 229 6561. கண்டிப்பா எல்லாமே 3ஆல் வகுப்படும். ஓகே. 8 + 1 9 2 கூட்டினா 18 2 கூட்டினா 11 11 17 18 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கண்டிப்பா 3ஆல் வகுப்படும். ஓகே. அதனால நான் 3 எடுத்துக்கிறேன். இதுல 27 3 81. இதில் பாருங்க 23 6 மீதி 1 4 3 12 3 1. அடுத்து 23 6 1 3 3 மீதி 2 4 3 3 24 8 3 24 மீதி 2 7 3 21. அடுத்த நாள் தான் மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிக்கலாம். 9 3 27 இல்லை 8 3 21 8 3 24 1 3 3 இல்லை 7 3 21 23 6 மீதி 2 9 3 27. அடுத்த நாள் மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். சரிதானே? 3ஆல் அடிச்சுனா 9 3 9 இதில் பார்த்தோன்னா 27 3 81. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு 23 6 மீதி 1 4 3 12 3 3 9. மறுபடியும் வேணாலும் 3ஆல் அடிக்கலாம். சரிதானே? 3 1 3 3 9 3 27 8 3 24 1 3 3. அடுத்து வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இது 2 வகுப்படும். ஆனால் இது வகுப்படாதுல. HCFனா காமனாக வகுக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ சைடு இருக்க நம்பரை மட்டும் நம்ம பெருகிட்டா போதும். ஓகேண்ணா? 3 × 3 9 9 × 3 27 27 × 3 81. அப்போ மேலே என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LCM பார்த்தோன்னா என்னது? இங்கே எழுதுனா இங்கே எழுதுறப்ப இங்கே சைடில் எழுதிக்கலாமா? ஸ்பேஸ் இருக்கான்றது 576 288 144. சரிங்களா? எல்லாத்தையும் 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் பெரிய நம்பர் என்ன? 576.
சரிங்களா? 576 மற்ற 2 நம்பரால் வகுப்படுதான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது 2ஆல் பெருக்குனா 576 வரும். சரிதானே? 288 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 576 வரும். 144 4ஆல் பெருக்குனா 576 வரும். ஓகேண்ணே, புரியுதா? அப்போ 576 288 வகுக்கலாம், 144 வகுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ல நீங்க பண்ணி பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ நான் தான் சொல்றேன், எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பரா இருக்கணும். ஓகேண்ணா, பெரிய நம்பரா இருக்கணும். அந்த நம்பர் மற்ற எண்களால் வகுப்படணும். அப்படி வகுப்படுச்சுன்னா அதான் எல்சிஎம். ஹச்சிஎஃப் என்ன சொன்னேன், காமனா இருக்கணும். சரில, எல்லா நம்பர்லயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பரா இருக்கணும். சரிதானே? ஓகே. அப்போ இதுல வந்து பார்த்தோன்னா 576 286 வகுப்படும், 144 வகுப்படும். அப்போ எல்சிஎம் பார்த்தோன்னா 576. சரிங்களா? அப்போ 81/526. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஹச்சிஎஃப். இது பின்னதில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்னதில் கொடுத்தாங்கன்னா 4/9 என்னது ஹச்சிஎஃப் தான் கேட்டாங்க. சரிங்களா? அப்போ ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா என்னென்ன 4 2 6 2க்கு ஹச்சிஎஃப் டிவைட் பை 9 5 8 5க்கு எல்சிஎம். கிளியருங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ஹச்சிஎஃப்னா இது மூணுமே என்னது 2ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ ஹச்சிஎஃப் 2. இது 9 5 8 5 எது பொதுவாக வகுப்பு பார்த்தோம்னா சார்பாக அப்போ தானே இல்லை அப்படின்னு இப்படி பண்ணிடுங்க. 9 5 8 5. இப்போ 2 நம்பர் ஹச்சிஎஃப்னா காமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், எல்சிஎம்னா காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இருக்கு, நீங்க எப்படியாலும் அடிச்சுக்கலாம். சரிதானே? ஆனா 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அடிச்சா ஆகணும் கண்டிப்பா. ஓகேனா? இப்போ இதுல 2 5 இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க 5ஆல் அடிச்சாகலாம். 9 வகுப்படாது, ஓரஞ்சு 5, 8 வகுப்படாது, ஓரஞ்சு 5. வேற எது 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிதானே? இப்போ இது 2 மல்டிபிள் பண்ணுங்க. 8 40 40 × 3 3600. சரிங்களா? சரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். 5 8 இது நம்பர் எதுவும் மிஸ்டேக் பண்ண 9 5 8 5 கரெக்ட். 40 4 × 3 360 வரும். கரெக்ட் 360 வரும். ஓகே, 360. ஓகேங்களா? இதை அடிக்க முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன்ல இப்படியே வச்சுட்டா இதுதான் ஆன்சர். சரி, இதை கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? ஒவ்வொரு 2 182 360. இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 180. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இதோட சம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு சம் இருக்கு. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தா நமக்கு என்னன்னா டெசிமல்ல இருக்கு. சரியா? இப்போ டெசிமல் இருந்துச்சுன்னா இதை நம்ம முழு நம்பரா நம்ம மாத்திக்க பார்க்கணும். முழு நம்பரா மாத்தணும்னா கண்டிப்பா இது எதால பெருக்குனா முழு நம்பர், 100ஆல பெருக்குனா முழு நம்பர். இது 0.36. கிளியருங்களா? 0.36. அப்ப இது 100ஆல பெருக்கணும், இதை 10ஆல பெருக்கணும். ஓகேங்களா? 100 நம்பர் 10 இந்த 2 நம்பரால தான் பெருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டெசிமலா இருக்கும்போது எது பெரிய நம்பர் பாருங்க, 100 தான் பெரிய நம்பர். அப்ப எல்லாத்தையுமே நம்ம 100ஆல வகுத்துருங்க. சரிங்களா? 100ஆல வகுத்து 100ஆல பெருக்கணும். கிளியரா புரியுதுங்களா? ஓகேங்களா? அப்போ எது இது 100ஆல பெருக்கணும், இதை 100ஆல பெருக்கணும், இதை 10ஆல பெருக்கணும். அப்போ 100 பெருசா 10 பெருசா? அப்பதான் 100 தான் பெருசா. அதனால எல்லாத்தையுமே நான் 100ஆல பெருக்கிறேன். அப்போ இதை 100ஆல பெருக்கினா கிடைக்கும் 108. இதை 100ஆல பெருக்கினா 36. இதை 100ஆல பெருக்கினா 90ன்னு கிடைக்கும். கிளியருங்களா? இவங்க என்ன கேட்டாங்க, ஜிசிடி. சரிங்களா? நான் தான் சொன்னேன் ஜிசிடினாலும் ஹச்சிஎஃப்னால 1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கிலீஷ் தமிழ்ல பார்த்தா மீப்பர் பொது வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ்ல பாருங்க ஹச்சிஎஃப் ஜிசிடி அப்படின்னா 1. அப்போ இந்த பொதுவாக அடிக்கிற மாதிரி பார்த்தோன்னா எல்லாத்தையும் 3ஆல் அடிக்காமா? 3ஆல் அடிச்சா 3 சரி 3 9 சரி 3 9 மீதி 1. சரிண்ணா? 6 3 18. இது பார்த்தோன்னா 1 3 3 2 3 6. இல்லை 3 9 0. மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 2 3 6 4 3 12. அடுத்துங்க 5 3 30 10 3 30. ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து எல்லாத்தையும் 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கிறேன். 6 2 12 2 4 2 10. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? பொதுவா அடிக்க முடியாது. ஏன்னா 6 2 வகுப்படுது சார், நம்ம பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா எல்சிஎம் தான் பண்ணி ஆகணும். ஹச்சிஎஃப்ல எல்லா நம்பருமே பொதுவாக வகுக்கணும். ஓகேண்ணா? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சைடு இருக்க நம்பர் மட்டும் தான் நம்ம பிரிக்க ஆகணும். அப்போ 3 × 3 9 9 × 2 12. ஓகேங்களா? சரி 9 × 2 18. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னன்னா 18 ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ண 100ஆல பெருக்கிருந்தேன். அப்போ வர ஆன்சரை நம்ம 100ஆல வகுத்துடணும். ஓகே, அப்போ 18 ÷ 100. அப்போ 100ஆல வகுத்தா கிடைக்கும் 0.18 கிடைக்கும். சரி, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.18. இந்த பாருங்க 0.18. அப்போ 0.18 ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, தொடர்ந்து பாருங்க. நம்ம லாஸ்டா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துக்கோம். இதோட கண்டினியூ வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.